வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி உப்புமா செய்ய போகிறேன். இது வந்து குவாலிட்டியானது, பாக்கெட்டில் தான் கிடைக்கும். இதில் வந்து ஒரு டம்ளரும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நான் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை தண்ணி ஊற்றி நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு டம்ளர் ஊற்றும்போது இந்த அளவுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் மிதங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம இதை மூடி போட்டு நைட்டுக்கு மூடி வச்சுட்டு காலையில் தான் செய்யணும். இதுக்கு வந்து ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சுக்கணும். ரொம்ப வேகக்கூடாது, வெடிக்கக்கூடாது. பருப்பு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது ஜவ்வரிசி எடுத்து பார்க்கும்போது பளபளன்னு இந்த அளவுக்கு காலையில் பார்த்தா இப்படி இருக்குது. அடியில் விட்டு தொழுவி பார்க்கும்போது தண்ணி எதுவும் இல்லை. இருந்தாலும் ஃபில்டரில் ஒரு டைம் செக் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுவும் கரெக்டாகிடுச்சு. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பருப்பு பாருங்கள், அழுத்தி பார்த்தா மசிக்கணும். அந்த மாதிரி பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு இது தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது நான் காரம் கம்மின்றதுனால எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு அது சிவந்தோடனே பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் உடச்சி வச்ச முந்திரியும் அதிலே போட்டு வதக்கிட்டு ஜவ்வரிசி எல்லாம் போட்டு ஸ்லோவாக தீ வச்சு வதக்கிட்டே இருக்கணும். இது வதங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் தழுவி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கட்டி பிடிச்சிரும். அதை நம்ம பார்த்து பக்குவமாக தழுவணும். இதில் வந்து நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு போட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம். கிளறி கொடுத்துட்டு ஒரு லெமன், கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே தீ கம்மியாக வைக்கணும். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் தேங்காயும் அதிலே திருவி போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சட்னி வச்சு சாப்பிட்லாம், சட்னி இல்லாமலும் சாப்பிட்லாம். அப்படியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.